பழங்களை அதிகம் சாப்பிடலாமா? நீங்கள் செய்தால் என்ன நடக்கும் என்பது இங்கே பழங்களில் சர்க்கரை அதிகமாக உள்ளது மற்றும் பழங்களை அதிகமாக உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை அறியத் தொடர்ந்து படியுங்கள். பழங்களை விரும்புகிறாயா? சரி, ஏன் இல்லை? பழங்களை சாப்பிடுவது ஆரோக்கியமான பழக்கம் என்பது இரகசியமல்ல, ஏனெனில் அவை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை. பழங்கள் ஆரோக்கியமானவை, ஆனால் நீங்கள் விரும்பும் அளவுக்கு அவற்றை உட்கொள்ளலாம் என்று அர்த்தமல்ல. தினசரி பழங்களை உட்கொள்ளும்போது பழங்களின் வகைகள் மற்றும் அவற்றின் அளவு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மேலும் அவர்கள் சொல்வது போல் எதையும் அதிகமாக சாப்பிடுவது ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதாவது, பழங்களுடன் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை மிதமான அளவில் கடைபிடிக்க வேண்டும். பழங்களின் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நாம் அனைவரும் அறிவோம். அவை வைட்டமின்கள், தாதுக்கள், பொட்டாசியம், ஆக்சிஜனேற்ற பண்புகள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றின் வளமான மூலமாகும். இது ஆரோக்கியமான உணவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மற்றும் பல நாள்பட்ட நிலைமைகளின் அபாயத்தை குறைக்கிறது. நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் அதிகப்படியான பழங்களை உட்கொள்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். பழங்களில் இயற்கையான சர்க்கரை உள்ளது, மேலும் சிலவற்றில் அதிக கலோரிகள் உள்ளன. அதனால் பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் சிலருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும், என்றார் லட்சுமி. நல்ல செரிமானத்திற்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் சில பக்க விளைவுகள். பழங்களில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அஜீரணமாகும். அவை வயிற்றுப்போக்கு, வீக்கம், ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் பிற அசௌகரியங்களையும் ஏற்படுத்தும். பழங்களை அதிகமாக உட்கொள்வது இன்சுலின் எதிர்ப்பு, உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும். இது மேலும் கொழுப்பு திரட்சிக்கு வழிவகுக்கிறது. இது குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை மற்றும் உடலின் இயல்பான செயல்பாட்டை சீர்குலைக்கிறது. மேலும் இரத்த அழுத்தம் மற்றும் யூரிக் அமில அளவு அதிகரிப்பு உள்ளது. செரிமான பிரச்சினைகள் அதிகப்படியான பிரக்டோஸை உட்கொள்வது அடிக்கடி எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறிக்கு ஐபிஎஸ் வழிவகுக்கிறது. ஐபிஎஸ் இன் சில அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகளில் வயிற்றுவலி, வீக்கம், அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை அடங்கும். இந்த நோயை சமாளிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று குறைந்த பிரக்டோஸ் உணவை உட்கொள்வதாகும், என்றார் லட்சுமி. பழம் சார்ந்த உணவு அபாயங்கள். ஒரு பிரபலமான மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு என்பது பழ உணவு ஆகும். இதில் பச்சை பழங்கள் மட்டுமே உட்கொள்ளப்படுகின்றன. இந்த உணவு முழு தானியங்கள், கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற பிற உணவுக் குழுக்களை தடை செய்கிறது மற்றும் சில காய்கறிகள், கொட்டைகள் மற்றும் விதைகளை மட்டுமே அனுமதிக்கிறது. பழ உணவில் புரதம், ஒமேகா-3, வைட்டமின் பி, கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இல்லை. மேலும் இந்த உணவு நீரிழிவு, இன்சுலின் எதிர்ப்பு அல்லது பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸ் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆரோக்கியமற்றது. நல்ல ஆரோக்கியத்திற்கு எந்த அளவு பழங்கள் சாப்பிட வேண்டும்? நீங்கள் பழங்களை உட்கொள்ளக்கூடாது என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை, ஆனால் அதை மிதமாக செய்ய மறக்காதீர்கள். அனைத்து ஆரோக்கிய நலன்களையும் அறுவடை செய்ய தினமும் குறைந்தது 2 முதல் 3 வகையான மற்றும் வண்ணப் பழங்களை சாப்பிடுங்கள். பழங்களின் நுகர்வு ஒரு நாளைக்கு 2 கோப்பைகளுக்கு மேல் இருக்கக்கூடாது, என்று லட்சுமி கூறினார். உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பெற மற்ற உணவுகளுடன் அவற்றை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகம் பழங்களை சாப்பிட வேண்டிய முக்கிய காரணங்கள். பழங்கள் இயற்கையின் அற்புதமான பரிசுகள். அவற்றில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துகள் உடலுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கின்றன. பயனுள்ள வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள். பழங்கள் வைட்டமின்கள், கனிமங்கள் மற்றும் நார்ச்சத்து, முக்கியமாக வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் பொட்டாசியம் போன்றவற்றில் நிறைந்துள்ளன. வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். பழங்களில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகின்றன. நீர்ச்சத்து நிறைந்தது. பழங்களில் நிறைய நீர்ச்சத்து இருக்கின்றது. குறைந்த கலோரி, குறைவான கொழுப்பு. பழங்கள் பரிபூரண உணவாகவும் குறைந்த கலோரி கொண்ட உணவாகவும் விளங்குகின்றன. பழங்களை அதிகம் உண்பதால் உங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அவற்றில் நிறைந்த நார்ச்சத்து உடலுக்கு தேவையான சக்தியை அளித்து சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும். பழங்களில் உள்ள இயற்கை சர்க்கரை, குளுக்கோஸ், உடலில் சகஜமாக செரிமானமாக
அதிகமாகின்றது. அது உடலின் இன்சுலின் நிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நன்மை தரும். பயனுள்ள நார்ச்சத்து பழங்களில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்கவும் மலச்சிக்கலை தீர்க்கவும் உதவுகிறது. நார்ச்சத்து திடமான உணவு என்று அழைக்கப்படும். இது உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழங்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் இரத்தத்தின் கொழுப்பு அளவை குறைக்க உதவுகின்றன. இதனால் இதய நோய்களை தடுக்கும் வாய்ப்பும் அதிகமாகிறது. பழங்களில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரிய ஆற்றல் அளிக்கின்றன. பழங்கள் உடலுக்கு உடனடி ஆற்றல் வழங்குபவை. காலை வேளையில் பழங்களை சாப்பிடுவது உங்கள் நாளை சுறுசுறுப்பாக ஆரம்பிக்க உதவுகிறது. இதில் உள்ள கார்போஹைட்ரேட் உடலில் விரைவாக சேமிப்படையாமல் ஆற்றலாக மாறுகிறது. தோல் அழகை பாதுகாக்கிறது. பழங்களில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்கின்றன. வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் குழந்தைகளுக்கு சுவையான மற்றும் ஆரோக்கியமான நறுக்குத் துண்டு. குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக பழங்கள் விளங்குகின்றன. குளிர்பானங்கள் இனிப்பு பொருட்களுக்கு பதிலாக பழங்களை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் ஆரோக்கியமான நறுக்குத் துண்டுகளாக அவற்றை ரசிப்பார்கள். சுறுசுறுப்பு மற்றும் மன ஆரோக்கியம் பழங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மனநிலையை சீராக வைத்திருக்கும். குறிப்பாக பின்தள்ளப்பட்ட உணர்வுகளை டிப்ரெஷன் குறைக்க உதவுகின்றன. அதன் கூடுதலாக சரியான ஆரோக்கியம் மனதையும் நல்ல முறையில் செயல்படச் செய்யும். உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் வயிற்றை நிறைத்துக் கொள்வதுடன் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க உதவுகின்றன. பழங்களை தினசரி உணவில் சேர்ப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இயற்கை கொடுத்துள்ள இத்தனை நன்மைகளைப் பெற நீங்கள் பழங்களை அடிக்கடி உண்ண வேண்டும்.